வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் என் நெஞ்சில் நீதானே. கதைக்குள்ள போலாமா? ராக்காய் போடுற டீக்கு ஈடே வராது. அற்புதமா இருக்குமா? ஆமா ஆமா, அதுக்கு தானே காலையில் எழுந்து வீட்டுல டீயை குடிக்காம ராக்காய் கடைக்கு ஓடியாந்துடுறேன் என்று ராக்காயி டீ கடை பெஞ்சில் அமர்ந்து கொண்டு டீயை குடித்து கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் பேசி கொண்டிருக்க டீயை போட்டு கொண்டிருந்த ராக்காயி அமைதியாக சிரித்து கொண்டிருந்தாள். ஐயா, என்னய்யா, நான் என்ன பெருசா டீயை போட்டுறேன்? எல்லாம் உங்க மனசுதான். நீங்க எனக்கு காட்டுற ஆதரவுக்கும் அன்புக்கும் நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அட, என்ன அத்தா நீ 2 பிள்ளைங்கள கையில பிடிச்சிக்கிட்டு பொழப்ப தேடிக்கிட்டு இங்க வந்த. அப்போ ஏதோ எங்களால முடிஞ்சத இந்த குடிசையை கொடுத்து உனக்கு உதவினோம். அதுக்கப்புறம் ரோஷமா யார் கையையும் எதிர்பார்க்காம நீதானே கண்ணு உன் திறமையால வளர்ந்து நிக்கிற என்ற அந்த பெரியவர் கூற ராக்காய் முகத்தில் மெலிதான சிரிப்பு தெரிந்தது. சரி, அது போகட்டும். மதியத்துக்கு என்ன குழம்பு செய்ய போற? முருங்கைக்காய் சாம்பார், கோவக்காய் பொரியல். அப்படி போடு. அப்ப நான் என் பொண்டாட்டி கிட்ட சமைக்க வேண்டாம்னு சொல்லிடுறேன். 2 சாப்பாடு கட்டி வச்சிடாத்தா. இந்தா பணம் என்று இடுப்பில் இருந்த பணத்தை எடுத்து அவளிடம் கொடுத்து விட்டு, அப்ப நான் கிளம்புறாத்தா என்று எழுந்து சென்றார் ஒரு மனிதர். இதற்குள் அங்கு காய்கறிகளை கொண்டு வந்து வைத்த பவானியை பார்த்த ஒரு மூதாட்டி, ஏமா பவானி, இந்த வருஷத்தோட படிப்பு முடியுதுன்னு சொன்னியே, பரீட்சையெல்லாம் எப்படி எழுதிருக்க? வேலைக்கு ஏதாவது போவியா என்று கேட்டாள். பின்ன என்ன பத்தா, அதுக்கு தானே நான் இன்ஜினியருக்கு படிச்சதே. நான் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் என் தம்பியை படிக்க வைக்கணும். அப்புறம் எங்க அம்மாக்கு நல்ல ஓய்வு கொடுக்கணும். இதுதான் என் எண்ணம். ஏ ஆத்தா, இது இல்ல லட்சியம். ஏராக்காயி, நீ கொடுத்து வச்சவதான். இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பெற்றதுக்கு நீ என்ன தவம் செஞ்சியோ பாரு. உனக்கு புருஷன் சரியில்லைனாலும் பிள்ளைங்க உன்னை தாங்குதுங்க. நல்லா இருங்கடா கண்ணுங்களா. உங்க ஆத்தாக்காரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவளை பத்திரமா பார்த்துக்கோங்க என்று கூறிக்கொண்டு பணத்தை கொடுத்து விட்டு எழுந்து சென்றாள். சரிம்மா, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். ஆமா, கந்த எங்க? ஸ்கூலுக்கு கிளம்பிட்டானா? கிளம்பிட்டேன்க்கா. அம்மா தண்ணி எடுத்து ஊத்த சொன்னாங்கல்ல, இப்பதான் கொண்டாந்து ஊத்துனேன். அப்படியா? சரி சரி. நான் நேற்று சொல்லி கொடுத்த மேக்ஸ்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா இன்னைக்கு பரீட்சையில் எழுதணும், சரியா என்றவன் தலைமுடியை சரி செய்த பவானி, சரிம்மா, நான் கந்தனை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே காலேஜுக்கு போறேன் என்று உள்ளே சென்று பேக் எடுத்து கொண்டு வந்தாள். அவர்களிடம் லஞ்ச் பேக்கை கொடுத்த ராக்காயி மடியில் சொருகி வைத்திருந்த சுருக்கு பையிலிருந்து பணத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தாள். எதுக்குமா? நீங்க நேற்று கொடுத்ததே வச்சிருக்கோம், இது வேற எதுக்கு? பரவாயில்லம்மா, வெளியில போற பிள்ளைங்க வச்சுக்கோங்க. அக்கா, கொஞ்சம் இருக்கா என்று உள்ளே ஓடிய கந்தன் அந்த பணத்தை தனது உண்டியலில் போட்டு விட்டு வந்தான். எங்கடா போன? உண்டியில பணம் போடவா என்று அவனை சிரித்து கொண்டே பார்த்தாள் பவானி. ஆமாக்கா. ஏண்டா, நீ எதனா வாங்கி சாப்பிட பணத்தை கொடுத்த, அதை ஏண்டா உண்டியில போடுற? அம்மா, நான் பணத்தை சேர்த்து வைக்கிறேம்மா. எதுக்குடா? பெருசா எதனா வாங்க பிளான் போட்டிருக்கியா? அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வர பொங்கலுக்கு உனக்கும் அம்மாக்கும் நான் புதுப்புடவை ஒன்று எடுக்கணும். அதுக்கு தான் பணத்தை சேர்த்து வைக்கிறேன் என்று அவன் கூறியதும் ராக்காயும் பவானியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன அப்படி பார்க்குறீங்க? நீங்க 2 பேரும் எனக்காக தான் எல்லாம் செய்யறீங்க. அம்மா புள்ளன்னு என்னை தாங்குது. நீயும் நான் படிச்சுட்டு வேலைக்கு போய் என் தம்பியை படிக்க வைக்கணுன்ற. இப்படி நீங்க 2 பேரும் எனக்காக எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு நான் எதனா செய்யணும் இல்லை? இப்போதான் நான் 8வது படிச்சுட்டு இருக்கிறேன். நான் பெரிய பையன் ஆகி அப்புறம் வேலைக்கு போய் உங்களுக்கு செய்ய லேட் ஆகும். அதனால தான் அம்மா கொடுக்குற பணத்தை எல்லாம் பத்திரமா சேர்த்து வைக்கிறேன் என்று அவன் கூறியதும் அவனை வாரி அணைத்து முத்தம் கொடுத்தாள் ராக்காயி. நீ பெரிய மனுஷன்தான்டா என்று கண்களை துடைத்து கொண்ட பவானி, சரி வா போலாம். அம்மா, நாங்க கிளம்புறோம்மா, பார்த்து பத்திரமா இருங்க என்று அவனை அழைத்து கொண்டு புறப்பட்டாள். அன்று சனிக்கிழமை என்பதால் பவானியும் கந்தனும் தனது தாயுடன் டீ கடையில் உதவிகள் செய்து கொண்டிருக்க அவர்களை காய்கறி வாங்க அனுப்பினாள் ராக்காயி. அவர்கள் சென்றதும் அங்கு வந்த ஒரு இளைஞன் ராக்காயிடம் ஒரு காப்பிக்கு சொல்லிவிட்டு அங்கிருந்த பெஞ்சில் அமர்ந்தான். அவனை ஏற இறங்க பார்த்து கொண்டிருந்த ராக்காயி காப்பியை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்து விட்டு, தம்பி, நேற்று ராத்திரி பக்கத்து வீட்டுக்கு சாமனோட வந்து இறங்கினது நீங்க தானே என்று அவனை உற்று பார்த்தாள். ஆமாம்மா, நான் தான். நேற்று தான் இங்க வந்தேன். நேற்று ஜன்னல்ல இருந்து பார்த்தேன் தம்பி. ஏன் தம்பி, நீங்க தனியா தான் வந்து தங்குறீங்களா? ஆமாம்மா, நான் இங்க தனியா தான் வந்து தங்குறேன். எனக்கு யாரும் இல்லை. ராக்கை அவனை பரிதபமாக பார்த்தாள்.
ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? இந்த உலகத்துல எல்லாரும் தனியா தான் வந்தோம், தனியா தான் போறோம். வாழற இந்த கொஞ்ச காலத்துக்கு ஒருத்தருக்கு ஆதரவா இருந்துட்டு போலாமே. இதுல என்ன யாரும் இல்லைன்னு தனியா பிரிச்சு பேசுறீங்க? சரி, அது போகட்டும். நீங்க எந்த ஊரு? என்ன படிச்சிருக்கீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? அம்மா, என் பேரு ரவி. நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். இங்க தான் மதுரை டவுன்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. டவுன்ல தங்க இஷ்டம் இல்லை. அதுதான் கொஞ்சம் தள்ளி இந்த கிராமத்துல வந்து தங்கியிருக்கேன். எனக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல தம்பி, நீங்களும் என் பொண்ணு போல தானே சொல்லுங்க. அவளும் இப்படிதான் இயற்கையை ரசிக்கிறேன், பாட்டை பாடுறேன், ஆத்துல ஓடுறேன்னு எதனா சொல்லிட்டு இருப்பா என்று சிரித்தாள் ராக்காயி. அம்மா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா உங்களை போலதான் இருந்திருப்பாங்க. அதுக்கு என்ன ராசா, என்ன உன் ஆத்தால நினைச்சிக்க. சரி, டிஃபன் ஏதாவது சாப்பிட்றியா? இருக்கட்டும்மா, இப்பதான் காஃபி சாப்பிட்டேன். வீட்டில் கொஞ்சம் எல்லாம் ஏறக்கட்ட செய்யணும் வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சிட்டு வந்து சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன். அட என்ன தம்பி, அதெல்லாம் அப்புறம் செஞ்சுக்கலாம். என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு லீவு தான். அவங்க வந்து கூட மட செய்வாங்க. நீ ரொம்ப ஒன்றும் அலட்டிக்காத. நான் உனக்கு இட்லி ஊற்றி கொடுத்து அனுப்புறேன். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நான் கிளம்புறேம்மா. இந்தாங்க பணம். அட என்ன தம்பி, நம்ம பக்கத்திலேயே குடி வந்திருக்க. என்ன வேற பார்க்கவும் ஆத்தா போல இருக்குன்னு சொல்ற. உன்கிட்ட பணத்தை வாங்கினா எப்படி? நீ என் பிள்ளையாட்டம். போப்பா, உனக்கு எதனா வேணும்னா கூச்சப்படாம கேளு. சரிம்மா. அம்மா, இனிமேல நான் உங்க கடையிலே சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கு என்ன ராசா, தாராளமா சாப்பிட்டுக்க. ஆனா நீங்க என்கிட்ட பணத்தை வாங்கிக்கணும், அப்பதான் சாப்பிடுவேன். சரி கண்ணு என்று சிரித்து கொண்டே அவனை அன்பாக பார்த்தாள் ராக்காயி. வீட்டிற்கு சென்ற ரவி அனைத்தையும் எடுத்து ஏற கட்டி கொண்டிருக்க சற்று நேரத்தில் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. யாரு? உள்ள வாங்க என்று ரவி அழைக்க பவானியும் கந்தனும் உள்ளே வந்தனர். கந்தன் கையில் ஒரு சிறிய கூடை இருந்தது. அவர்களை ஆச்சரியமாக பார்த்த ரவி, நீங்க என்று எழுந்தவர்களிடம் வந்தான். சார், நாங்க தான் பக்கத்துல டீ கடை வச்சிட்டு இருக்காங்களே ராக்காயி, அவங்க பசங்க. நான் கண்ண 8வது படிக்கிறேன். இது எங்க அக்கா, மதுரை காலேஜில் பிடெக் படிக்குது. எங்க அம்மா உங்களுக்கு டிஃபன் கொடுத்து விட்டாங்க. அப்படியே உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா செய்ய சொன்னாங்க என்று கடகடவென அவன் கூறிக்கொண்டே போக அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த ரவி, அடேங்க அப்பா, ஒரே நிமிஷத்துல நீயே எல்லாம் லைனா சொல்லிட்டியே என்று சிரித்தான். ஆமா, நீங்க எப்படியும் இதெல்லாம் கேட்க தான் போறீங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? நீங்க ஒவ்வொன்றா கேட்டு நான் சொல்றதுக்கு நானே எல்லாம் சொல்லிட்டேன். ரவி மீண்டும் கலகலவென சிரித்தான். பவானியும் லேசாக சிரித்துவிட்டு, சரி சார், நாங்க இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க என்று தாவணியை எடுத்து இடுப்பில் செருகி கொண்டாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பவானி, ஆல்மோஸ்ட் நானே எல்லாம் இறக்கட்டிட்டேன். இன்னும் சின்ன சின்ன வேலை தான் இருக்கு. வீட்டை மாப் போடணும். அது நான் பார்த்துக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க, இட்லி ஆறிடும் என்று உள்ளே சென்றாள் பவானி. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே வந்து சாப்பிட அமர்ந்த ரவிக்கு கூடையில் இருந்து டிஃபன் எடுத்து வைத்து பரிமாறினான் கந்தன். நீ எங்க படிக்கிற? நான் மதுரையிலேயே படிக்கிறேன் சார். அப்பாடி, தினமும் அங்க போயிட்டு வருவியா? ஆமா சார், எங்க அக்கா கூடவே போயிட்டு சாயங்காலம் அக்கா கூடவே வந்துடுவேன். பரவாயில்ல, நல்லா படிப்பியா? ம், எங்க அக்கா போலவே நானும் நல்லா படிப்பேன். எங்க அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுக்கும். வெரி குட். ஆமா சார், நீங்க நல்லா வரைவீங்களா? இந்த டேபிள் பூரா ஒரே பெயிண்டிங்ஸா இருக்கே என்று அங்கிருந்த பெயிண்டிங்கை எடுத்து பார்த்து கொண்டிருந்தான் கந்தன். ஆ, நான் நல்லா வரைவேன். எனக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன வரைவீங்களா சார் என்று ஆவலாக அவனை பார்த்தான் கந்தன். கண்டிப்பா வரைஞ்சி தரேன் சார். அப்படியே எங்க அக்காவையும் வரைங்க சார் என்று அவன் கேட்க இதற்குள் வீட்டிற்கு மாப்போட்டு முடித்த பவானி, ஏய் வாலு, பேசாம வாடா. அங்க ரூம்ல எல்லாம் ஏறக்கட்டு. வந்த முதல் நாளே அவர் ஊரை விட்டு துரத்திடாத என்று சிரித்தாள். அதனால என்ன இருக்கு பவானி, கந்தனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க அம்மா போலவே இவனும் நல்லா கலகலன்னு பேசுறான். கந்தா, நீ தினமும் சாயங்காலத்துல இங்க வந்துடுற. இனிமே நீ தான் எனக்கு ஃப்ரெண்டு. நாம நாளைக்கு இந்த ஊரை சுத்தி பார்க்க போலாமா என்று ஆவலாக அவர்களை பார்த்தான் ரவி. அதனால என்ன சார், கவலையே படாதீங்க. நானும் எங்க அக்காவும் உங்களுக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுறோம். எங்க அக்காவுக்கு இந்த ஊர்ல தெரியாத இடமே இல்லை. அப்படியா பவானி? ஆமா சார், எங்க அக்கா ஞாயிற்றுக்கிழமானா அந்த ஆத்தங்கரைக்கு ஓடிடும். அங்க போய் பாட்டு பாடுறேன், தண்ணியில ஓடுறேன், தண்ணியை ரசிக்கிறேன், மரத்தன் ரசிக்கிறேன்னு
மதியம் வரைக்கும் அங்கேயே இருக்கோம் என்று சிரித்தான் கந்தன். ஏ பாலு என்று அவனை தலையில் இடித்தாள் பவானி. அதனால என்ன, இப்படி இயற்கையை ரசிக்க எல்லாருக்கும் தெரியாது, அது ஒரு சிலருக்கு தான் வரும். அப்படிப்பட்டவங்க கண்டிப்பா அன்பானவங்களா தான் இருப்பாங்க என்று ரவி பவானியை பார்க்க, அட நீங்களும் எங்க அக்கா போலதானா என்று கலகலவென மீண்டும் சிரித்தான். அவன் பேச்சை கேட்டு ரவியும் சிரிக்க, பவானிக்கு ரவியின் பேரில் அந்த நிமிடம் ஏதோ ஒரு அன்பு ஒட்டி கொண்டது. நாட்கள் இப்படியே உருண்டோட ரவி ராக்காயி வீட்டில் ஒரு அங்கமாகவே மாறினான். கந்தனும் பவானியும் அவன் பேரில் மிக்க அன்பு காட்ட அவனிடம் மிகவும் நட்போடு பழகினர். ரவியும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டு ஊரை சுற்றுவது, சினிமாவிற்கு செல்வது, கோவிலுக்கு செல்வது, அவர்களை படம் வரைவது என மகிழ்ச்சியோடு இருந்தான். அன்று ஆபீஸ் சென்ற ரவிக்கு அமெரிக்காவில் இருந்து போன் வர அதில் பேசிய ரவிக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. அவன் உற்சாகத்தோடு கீதாவை தன்னிடத்திற்கு அழைக்க ஜூனியர் அக்கவுண்டன்ட் கீதா அவன் அறைக்கு வந்தாள். என்ன ரவி, இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க என்று கேட்டுக்கொண்டு அங்கிருந்த சேரில் அமர்ந்தாள். கீதா, நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போற செய்தியை கேட்டா நீயும் சந்தோஷப்படுவ. அப்படியா? என்ன என்ன விஷயம்? அமெரிக்கால இருந்து எதனா ஃபோன் வந்ததா? நீங்க அட்டன் பண்ண இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டீங்களா என்று ஆவலாக கேட்க, ஏய் எப்படி கரெக்டா சொல்ற என்றவளை ஆச்சரியமாக பார்த்தான். எனக்கு தெரியாதா, நானும் நீங்களும் அதுக்காக தானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரி அது இருக்கட்டும், என்னாச்சு, நீங்க செலக்ட் ஆகிட்டீங்களா? எப்போ அமெரிக்காவுக்கு போகணுமா? ஏய் இரு, இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் போடுவாங்க. நான் அமெரிக்காவுக்கு போறதெல்லாம். எப்போ நீங்க அமெரிக்காவுக்கு போய் எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்போ நான் உங்க கூட வந்து அந்த சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறேனோ தெரியல. ஏய், உனக்காக தானே நான் இவ்வளோ பாடுபடுறேன். கண்டிப்பா எனக்கு இந்த வேலை கிடைச்சிடும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் தானே, பொறுத்துக்க. சரி ரவி, அப்ப நான் கிளம்புறேன், வேலை இருக்கு. ஏய் என்ன நீ எப்ப என்கிட்ட பேச வந்தாலும் உன்னை அமெரிக்கா பத்தி கேட்குற, இல்லை இன்டர்வியூ பத்தி கேட்குற, வேற எதுவும் பேசவே மாட்டியா என்றவளை உற்று பார்த்தான். வேற என்ன இருக்கு நமக்குள்ள? என்ன இப்படி கேட்குற? நாம இளம் காதல் ஜோடிகள், சந்தோஷமா ஜாலியா. ஆ அதெல்லாம் நீங்க அமெரிக்காவுக்கு போய் வேலையில செட்டில் ஆகி என் கழுத்துல தாலி கட்டி அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம்தான். அப்ப உனக்கு அமெரிக்கா தான் முக்கியமா போயிடுச்சா? ஒரு விதத்துல அதுதான் உண்மையே என்று சிரித்து கொண்டே எழுந்து சென்றாள். அடிப்பாவி, இவ மேல நான் எவ்வளவு காதல வச்சிருக்கேன், இவ என்னவோ அமெரிக்கா தான் முக்கியம்னு சொல்றா. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலான்னு நினைக்கிறா போல இருக்கு. அவ மனசுலயும் என் மேல காதல் இருக்கு, ஆனா வெளியில காட்ட மாட்டேன்றா என்று தனக்கு தானே கூறி சிரித்து கொண்டான் ரவி. ஒரு வாரம் சென்றது. ரவி ஆபீஸ் விஷயமாக திருச்சிக்கு சென்று 3 நாட்கள் ஆக அவனை காணாமல் பதட்டத்தோடு காத்திருந்தாள் பவானி. அன்றிரவு ஆட்டோவில் இருந்து அவன் இறங்கி கொண்டிருக்க கடகடவென ஓடி சென்று அவன் முன்பு நின்ற பவானியை பார்த்து சற்று திடுக்கிட்ட ரவி, ஏ பவானி, என்ன இது, ராத்திரி இவ்வளோ நேரம் ஆகுது, கடையெல்லாம் கூட ஏற கட்டியிருக்கு, நீ மட்டும் தூங்காம வெளியில உட்காந்துருக்க, அதுவும் பனியில என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தான். உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்னது, எனக்காகவா? ஆமா, நீங்க 2 நாள்ல வந்துடுறேன்னு சொல்லிட்டு 3 நாள் ஆகியும் வராம இருக்கவே எனக்கு பயம் வந்துடுச்சு. உங்க செல்லுக்கு ஃபோன் போட்டா சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. ஆமாம்மா, ஃபோன்ல சுத்தமா சார்ஜ் இல்லை, என்னவோ அடிக்கடி ரிப்பேர் வேற ஆகுது, வேற ஃபோன் தான் வாங்கணும் போல இருக்கு. சரி அது போகட்டும், எதுக்கு இப்படி பணியில் உட்காந்துருக்கிற? நான் ஊருக்கு வந்தா வீட்டுக்கு தானே வரப்போறேன் என்று சிரித்தான். இருந்தாலும் உங்களை காணாம எந்த தகவலும் தெரியாம நான் பயந்துட்டேன். ஒரு நாள் தானே எக்ஸ்ட்ராவா ஆகியிருக்கு, அதுக்குள்ள பயமா என்று சிரித்து கொண்டே சென்று கதவை திறந்தான். ஆமா, நீங்க சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன ஆம்பளைங்க, எங்களுக்கு தானே கஷ்டம் தெரியும் என்று பவானி முனர, ஆ என்ன சொன்ன என்ன சொன்ன என்று அவளை உற்று பார்த்தான் ரவி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க போய் உள்ள இருங்க, நான் சூடா தோசை ஊற்றி கொண்டு வரேன் என்று திரும்பினாள். ஏய் அதெல்லாம் வேண்டாம்மா, நான் மதுரையில் இறங்கி சாப்பிட்டு தான் வந்தேன். அப்படியா? அப்ப இருங்க, பாலாவது காய்ச்சி கொண்டு வரேன். 3 நாள் அசதியில உடம்பெல்லாம் வலியா இருக்கும், தூக்கம் சரியா வராது, பாலை குடிச்சா தூக்கம் வரும் என்று கடகடவென வீட்டிற்குள் சென்றாள். அவளை அமைதியாக பார்த்து கொண்டு உள்ளே சென்ற ரவி போனை சார்ஜில் போட்டு ஆன் செய்தான்.
பவானியிடமிருந்து 30 மிஸ்கால்கள் வந்திருந்தது. கீதாவிடமிருந்து ஒன்று கூட வராததை கவனித்தான். நாட்கள் இப்படியே உருண்டோட பவானியின் செயல்கள், அவள் தன்னிடம் காட்டும் அக்கறை, அன்பு, பாசம் அனைத்தையும் கவனிக்க ஆரம்பித்த ரவியின் மனதில் ஏதோ சந்தேகம் ஏற்பட்டது. அது அவனுக்கு மிக்க வேதனையை கொடுக்க, இதை ஆரம்பத்திலேயே சரி செய்து விட வேண்டும் என்று தீர்மானித்த ரவி, அன்று பவானி அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வைத்துவிட்டு பரிமாறி கொண்டிருக்க அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க என்று லேசாக புன்னகை செய்தாள். ஒன்னும் இல்லை, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். பவானியின் முகம் வெட்கத்தால் சிவந்தது. என்ன சொல்லுங்க என்றாள் தலையை குனிந்து கொண்டு. நீ என் மேல காட்டுற அன்பு, பாசம், அக்கறை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு எனக்கு மனசுல சில சந்தேகங்கள் வருது பவானி. அதை நான் எப்படி உன்கிட்ட என்று தயங்கினான். பவானி வெட்கத்தோடு அங்கிருந்து ஓடினாள். பவானி நில்லு, நான் சொல்றத கேளு. உன் மனசுல ஏதோ என் மேல வீணா ஆசையா வளர்த்துக்கிறேன்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு அதை விட்டுடு. நான் உன்கிட்ட அந்த மாதிரி எண்ணத்தோட பழகல என்றவன் கூற பட்டன நின்றாள். கடகடவென அவளிடம் சென்றவன் அவள் பின்னால் நின்று கொண்டு, இதோ பாரு பவானி, உன்னை பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்கு. நீ ஒரு நல்ல தோழி, நான் உன் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன். ஆனா அது நீ நினைக்கிறா போல காதல் இல்லை. உன் தம்பி, அம்மா உன்னெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மேல நான் எப்படி பாசமா இருக்கணும் அது போலதான் உன்கிட்டயும் பழகிறேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் யாருமே இல்லாத எனக்கு ஒரு குடும்பம் கிடைச்சது போல சந்தோஷம் வந்திருக்கு. உன்னோட இந்த செயலால அதை நான் இழந்துட விரும்பல பவானி. அது மட்டும் இல்லம்மா, நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அதோ நான் வரைஞ்சிருக்கேன் பாரு, அவதான் என் வாழ்க்கை துணையா வரணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அவளுக்கு அமெரிக்கா வாழ்க்கைன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அமெரிக்காவில் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வேலை கிடைச்சதும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுவோம். எனக்கு வாழ்க்கையில் முத கிடைச்ச சொந்தம் அது. நான் அவளை இழக்க விரும்பலை. அவள் தான் எனக்கு எல்லாம். என் மனசில் அவள் தான் இருக்கா. அதனால நீ என் மேலே எதனா எண்ணம் வளர்த்துக்கிட்டு இருந்தா மறந்துடு. அது சரிப்படாது. என்னை மன்னிச்சிடுமா என்றான். பவானி ஒரு தரம் அவனை திரும்பி பார்த்தாள். அந்த ஒரு சில நிமிடம் அவள் கண்ணீர் ததும்பிய விழிகள் அவனிடம் 1000 உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகளை கொட்டியது. அதை அவன் புரிந்து கொள்வதற்குள் அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள். 10 நாட்களாக பவானி ரவியை பார்க்க வருவதே இல்லை. எக்ஸாம் முடிந்து வீட்டிலே இருந்தாலும் அவள் வெளியே வராமல் இருந்தாள். ரவி சாப்பிட வந்தாலும் ராக்காயே பரிமாறுவதும், ரவிக்கு டிஃபன் கொண்டு போக கந்தனே செல்வதும் என இருக்க, ரவிக்கு பவானியின் செயல் வேதனை அளித்துக் கொண்டிருந்தது. அன்று ராக்காயும் கந்தனும் வெளியே சென்று விட, இரவு சாப்பிட வந்த ரவிக்கு பவானியே சாப்பாடு பரிமாறினாள். அமைதியாக தனக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்கும் அவளை பார்த்த ரவி, பவானி என்கிட்ட பேச மாட்டியா என்றான். அதெல்லாம் ஒன்னே இல்லை என்று தலையை குனிந்து கொண்டே கூறினாள். ஆமா, நேத்து கந்தனும் உங்க அம்மாவும் ஒரு விஷயம் சொன்னாங்களே, அது உண்மையா? என்னது? நீ பெங்களூருக்கு போக போறியாமே? ஆமா, அங்கதான் வேலை கிடைச்சிருக்கு. ஏன் இங்க கிடைக்கலையா? ஏன் பொய் சொல்ற பவானி? நான் இங்கேயே மதுரையில தான் வேலைக்கு போவேன். அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். என் தம்பியையும் அம்மாவையும் விட்டுட்டு போக மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருந்த. இப்ப எதுக்கு அவ்வளோ தூரம் போற? உன் தம்பியும் அம்மாவும் எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா? என்னால தானே இதெல்லாம். என்ன பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே இதை விட நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம். அதுதான். போதும், பொய் சொல்லாத. நான் ஏன் பொய் சொல்லணும்? நான் எல்லாத்தையும் எப்போ மறந்துட்டேன். சலனமே இல்லாத என் மனசுல ஏதோ உங்களை பார்த்து சின்னதா ஒரு சலனம் வந்துடுச்சு. என் தகுதிக்கு இதெல்லாம் சரிப்படாதுன்னு தெரிஞ்சதும் நான் மறந்துட்டேன். இப்போ எனக்கு என் தம்பியும் அம்மாவும் தான் முக்கியம். ஏய், என்னம்மா ஏதேதோ பேசுற? தகுதி அது இதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு என்னை விடவே நல்ல பையனா கிடைப்பான் என்றவன் கூற, சரி நீங்க சாப்பிடுங்க, டைம் ஆகுது என்று சாம்பாரை பரிமாறினாள் பவானி. மறுநாள் காலை அனைவரிடம் கூறிவிட்டு பவானி பெங்களூருக்கு புறப்பட, அவளை அழுது கொண்டே வழி அனுப்பினர் ராக்காயும் கந்தனும். ரவி அமைதியாக நின்றான். 1 மாதம் சென்றது. அவள் சென்ற கொஞ்ச நாட்கள் அழுது கொண்டிருந்த கந்தனுக்கு ஆறுதல் கூறிய ரவி, தன்னால் தான் அவள் பெங்களூருக்கு சென்று விட்டாள் என்று கவலையோடு இருக்க, போக போக அவளை மறந்துவிட்டு தனது வேலைகளை பார்த்து கொண்டு இயல்பாக இருந்தான்.
பெங்களூருக்கு சென்ற பவானியும் வேலையில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்டு வேலைகளை செய்து கொண்டிருக்க அவளது திறமையால் நன்கு முன்னேறி கொண்டு வந்தாள். கூடிய சீக்கிரம் அனைவரிடமும் பாராட்டும் பெற்றாள். தனது தம்பி தாயிடம் தினமும் போனில் பேசிக் கொண்டிருந்த பவானி ரவியை பற்றி அவ்வளவாக அவர்களிடம் விசாரிப்பதில்லை. கந்தனாக ஏதாவது சொன்னாலும் அதை ஒன்றும் பெரிதாக காதில் போட்டுக் கொள்ளாமல் இருந்தாள். இப்படியே 6 மாதங்கள் உருண்டோட அன்று தனது தாயுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தாள் பவானி. ஏமா, நம்ம கந்தன் பரீட்சைக்கு போயிட்டானா? ஆ, காலையில தான் போனாம்மா. எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனானா? நல்லா தான் எழுதிருக்கன்னு சொல்றான். என்னத்தை எழுதுனான்னு தான் தெரியல. விடுங்கம்மா, அவன் நல்லா தான் எழுதியிருப்பான். இந்த எக்ஸாம் தானே, இது முடிஞ்சதும் அடுத்த வருஷம் இங்கே பெங்களூர்ல சேர்த்துட போறோம். நான் அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னவோ போ, நீ இருக்கும் போது அவனை கவனிச்சுக்கிட்ட. நீ போனதும் அந்த ரவி தம்பி கொஞ்ச நாள் பார்த்துச்சு. அப்புறம் அதுவும் கவனிக்கிறது இல்ல. அப்படியா? ஏம்மா, இவன் அங்க போய் படிக்க மாட்டேன்றானா? இல்லம்மா, இவன் போய் படிக்கிறன்னு தான் போறான். ஆனா பாவம், அந்த புள்ளதான் ஏதோ ஒரு மாதிரியே சுத்திட்டு இருக்கு. சரியா சாப்பிட கூட கடைக்கு வரதில்ல. முன்ன போல என்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதும் இல்ல. அந்த புள்ளைய பார்த்தா பாவமா இருக்கு. ஒவ்வொரு நாள் வீட்டுக்கு கூட வராம ஆபீஸ்லயே தங்கிடுது. சரி, வேலை சரியா இருக்குதான்னு கேட்டா அதுக்கும் ஒன்றும் பிடி கொடுத்தே பேசல. நானும் ஒன்றும் தொந்தரவு பண்றது இல்ல. இப்ப கூட இன்னும் வீட்டுக்கு வரல. நேத்து போன புள்ள என்று அவள் கூறியதும் பவானிக்கு மனதில் குழப்பம் தெரிந்தது. மறுநாள் மாலை தனது தாய்க்கு போன் செய்த பவானியிடம் கந்தன் பேச, ஏய் என்னடா கந்தா, எப்படி எக்ஸாம்ல எழுதின என்றாள் பவானி. ஆ, நல்லாதாங்க எழுதியிருக்கேன் என்று படபடப்பாக கூறினான். என்னடா, ஏன் ஏதோ டென்ஷனா பேசுற? அம்மா அம்மா இங்க? அக்கா, அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. என்னடா சொல்ற? அம்மாக்கு உடம்பு முடியலையா? என்னாச்சு? அக்கா அக்கா, பதறாத. அம்மாக்கு ஒன்றும் இல்லை. நேத்து நம்ம ரவி சாரு விஷத்தை குடிச்சிட்டு மயங்கி நம்ம ஆத்துக்கிட்ட கிடந்தாரு. நானும் அம்மாவும் துணி துவைக்க ஆத்துக்கு போனப்பதான் பார்த்தோம். உடனே நாங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். இப்ப அம்மா அங்கதான் இருக்காங்க. நான் தான் எக்ஸாமுக்காக வீட்டுக்கு வந்தேன். பவானி அதிர்ந்து போனை கீழே போட்டாள். ரவி 3 நாட்கள் கழித்து மெதுவாக கண்களை திறக்க எதிரில் கலங்கிய கண்களுடன் பார்த்து கொண்டிருந்த பவானியை பார்த்து தடுமாறி கொண்டிருந்தான். அவனை பிடித்து மெதுவாக அமர வைத்த பவானியை உற்று பார்த்தவன் அமைதியாக இருந்தான். 1 வாரம் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்க அவனுக்கு பவானியை அனைத்தும் செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுதும் அவன் மௌனமாகவே இருக்க அவளும் அவனிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளாமல் இருந்தாள். 1 வாரம் கழித்து வீட்டுக்கு வந்த ரவிக்கு சாப்பாடு கொண்டு வந்து மௌனமாகவே பரிமாறி கொண்டிருந்தாள் பவானி. பவானி, நான் இப்படி சூசைட் அட்டன் பண்ணியிருக்கனே, நான் ஏன் இப்படி பண்ணனு நீ கேட்க மாட்டியா என்று அவளை உற்று பார்த்தான். நீங்களா எப்போ உங்க மனசுல இருக்கிறத சொல்றீங்களோ அதுவரை நான் பொறுமையா இருக்கலான்னு தான் இருந்த ரவி என்று இலையில் சாப்பாடை பரிமாறி கொண்டிருந்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்த ரவி ஓவென அழ அவனை சமாதானம் செய்தாள். பவானி, நான் தோத்துட்டேன். என் வாழ்க்கையில தோத்துட்டேன். யாரை நான் உயிரா நினைச்சிட்டு இருந்தனோ, யார் என்னோட சொந்தம், எனக்கு கிடைச்ச வாழ்க்கைன்னு நினைச்சனோ, அவ என்ன என்ன என்று விம்மினான். இதோ பாருங்க, முதல்ல நீங்க அமைதியா இருங்க. இந்த தண்ணியை குடிங்க என்று அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள். அதை வாங்கி குடித்த ரவி சற்று ஆசுவாசமாக, இப்ப சொல்லுங்க, என்ன ஆச்சு? பவானி, நான் அமெரிக்காவுக்கு போக ஒரு கம்பெனியில இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்ல? ஆமா. அதுல மொத்தம் 3 ரவுண்டு. 2 ரவுண்ட்ல பாஸ் பண்ணேன். 3வது ரவுண்ட்ல தோத்துட்டேன். வெற்றியை என்னோட சேர்ந்து கொண்டாடிய கீதாக்கு என்னோட தோல்வியை ஏத்துக்க முடியல. அமெரிக்கா வாழ்க்கைய பத்தி ஏதேதோ கற்பனையில இருந்தவளுக்கு அது பெரும் ஏமாற்றமா தெரியவே என்னை விட்டுட்டு போயிட்டா. என்னை தூக்கி எறிஞ்சிட்டு கோவத்துல திட்டிட்டு போயிட்டா. அவளை பார்க்காம அவ கூட பேசாம என்னால இருக்க முடியல. நான் எவ்வளவோ சமாதானம் செஞ்சாலும் அவ சமாதானம் ஆக மாட்டேன்றா. பவானி, அவ என்னை மறந்த அளவுக்கு என்னால் அவளை மறக்க முடியல என்று முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தான். தோல்விக்கு பிராயசித்தம் தற்கொலை தானா? இங்க யாரும் உயிரோடவே இருக்க முடியாது. வாழ்க்கையில ஒரு வாட்டி தோத்துட்டா வாழ்க்கைய முடிஞ்சிட்டதா அர்த்தமா? திரும்பவும் முயற்சி செய்யணும். அப்ப நான் அதுல வெற்றி அடைவேனா பவானி? கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. ரவி, ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு உங்களுக்கு கட்டாயமா அதை விட நல்ல வேலையே கிடைக்கும். சரி,
அடுத்த மாசம் நடக்க போற ஒரு இன்டர்வியூல நான் கலந்துக்க போறேன். திரும்ப அமெரிக்கா போக முயற்சி பண்ண போறேன். அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும். நானா? ஆமா, நீ தான் உதவி செய்யணும். பவானி, உன்னை போல ஒரு தோழி என் பக்கத்துல இருந்து ஊக்கப்படுத்தினா நான் கண்டிப்பா வெற்றி அடைஞ்சிடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ப்ளீஸ், எனக்காக என்றவளை பரிதாபமாக பார்த்தான். பவானி சரி என்று தலையை ஆட்டினாள். அன்றிலிருந்து அந்த இன்டர்வியூக்கு தயாராகி கொண்டிருந்த ரவிக்கு பவானி தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருந்தாள். அவன் சோர்ந்து போன நேரங்களில் அவனுக்கு ஆறுதலாக பேசிக்கொண்டு தைரியம் அளித்து கொண்டு உன்னால் முடியும் என்று ஊக்குவித்து கொண்டும் இருந்தாள். அன்று இன்டர்வியூ அட்டன் செய்த ரவிக்கு அமெரிக்காவில் பணியும் கிடைக்க அந்த சந்தோஷமான செய்தியை பவானி ராக்காய் கந்தனிடம் வந்து கூறிக்கொண்டிருந்தான். எங்களுக்கு கண்டிப்பா நீங்க இதுல செலக்ட் ஆயிடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டோட காத்துட்டு இருக்கோம் என்று கடகடவன உள்ளே சென்றாள் பவானி. ரவி ஆச்சரியத்தோடு அவளை பார்த்து கொண்டிருக்க ராக்காயும் கந்தனும் சிரித்து கொண்டிருந்தனர். உள்ளிருந்து கீதாவை அழைத்து வந்த பவானி, ரவி, இந்தாங்க உங்க கிஃப்ட். நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைச்சிடும். நீங்க அதுக்கு போட்ட எஃபர்ட் எல்லாத்தையும் கீதா கிட்ட சொல்லி நான் புரிய வச்சிட்டேன். இனிமேலும் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க ரவி என்றாள் பவானி கண்கள் கலங்க. ஆமா ரவி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நாம அமெரிக்காவுக்கு போய் சந்தோஷமா வாழலாம். எல்லாத்தையும் மறந்துடுங்க ரவி என்றவன் கைகளை பிடித்து கொண்டாள் கீதா. கீதா, நானே உன்னை வந்து பார்க்கலான்னு இருந்தேன். உன்கிட்ட எனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன். ஆனா பவானி முந்திக்கிட்டா என்று ரவி கூற, அதனால என்ன ரவி, யார் சொன்னா என்ன? எனக்கு நீங்க அமெரிக்காவுக்கு போறதுதான் முக்கியம். சரி, நாம எப்ப அங்க போனோம்? எங்க என்றவளை உற்று பார்த்தான். என்ன ரவி, அமெரிக்காவுக்கு தான். யார் சொன்னது நான் அமெரிக்காவுக்கு போக போறேன்னு? என்ன ரவி, விளையாடுறீங்களா? நான் ஏன் விளையாடணும், அதுவும் உன் கூட? ரவி, என்ன பேசுறீங்க? அப்ப எதுக்கு நீங்க இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்? அதுக்காக கடுமையா உழைக்கணும்? அது உன்கிட்ட நான் தோத்து போனதா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். அனைவரும் அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தனர். என்ன அப்படி பார்க்குற? கீதா, நீ தான் என் உலகம், நீ தான் என் வாழ்க்கை. எனக்கு கிடைச்ச சொந்தன்னு நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். பிறந்ததுல இருந்து அம்மா அப்பாவையே பார்க்காதனா, எந்த சொந்தத்தையும் அறியாதனா, உன் மூலமா எல்லாத்தையும் அடைஞ்ச நிம்மதியில இருந்தேன். ஆனா நீ என்னோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம அமெரிக்கா முகத்துல இருந்த. அதுக்காக தான் என்னை காதலிச்ச. அது இல்லைன்னதும் என்னை எல்லாரும் எதிர்க்கும் அவமானப்படுத்திட்டு ஒரே நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட. நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி சாக கிடந்தப்ப கூட நீ வந்து பார்க்கல. இப்ப நான் திரும்ப அமெரிக்காவுக்கு போக போறேன்னு தெரிஞ்சதும் வந்துட்டேன். அப்ப நான் தோத்தவனா இருக்கும்போது கசந்து போன காதல் இப்போ திரும்பவும் இனிப்பாகிடுச்சா கீதா? ரவி, போத நிறுத்து. உன்னை போல ஒரு பொய்யானவளை நான் காதலிச்சு உனக்காக உருகினதுக்கு என்னை நானே மன்னிக்க முடியாது. ஆனா உன்னால எனக்கு ஒரு நல்ல புத்தி வந்தது. எனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு. என்ன பாக்குற? நான் வாழ்க்கைன்னு சொன்னது என் பவானியத்தான். என் மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பை வச்சாலே என் பவானி. அவ அன்பை நான் அன்னைக்கு தூக்கி எறிஞ்சாலும் எனக்கு ஆபத்துன்னு வந்ததும் எல்லாத்தையும் மறந்து எனக்காக வந்தா. அடுத்தவளுக்கு நான் சொந்தமாக போறேன்னு தெரிஞ்சும் கூட என்னை தேத்தனா, என்னை ஆதரிச்சா, என்னை ஊக்குவிச்சா. இந்த அற்புதமான தூய்மையான உள்ளம் கொண்டவளை காயப்படுத்திட்டு அவளோட சேவையெல்லாம் வாங்கிக்கிட்டு அவளை உனக்காக நான் தூக்கி எறிய தயாரா இல்லை என்று அவள் கைகளை உதறிவிட்டு அவனை அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்த பவானியின் கைகளை பிடித்து கொண்டான். பவானி, என்னை மன்னிச்சிடுவியா? என்னை ஏத்துப்பியா என்று அவன் கேட்டதும், என்ன ரவி இப்படி பேசுறீங்க? நீங்க தானே அவளை என்னால மறக்க முடியாதுன்னு சொன்னீங்க என்று திணறினாள் பவானி. மறக்க முடியலன்னு சொன்னந்தான், ஆனா மறக்க மாட்டேன்னு சொல்லலையே ரவி. ஆமா பவானி, என் நெஞ்சில இப்ப நீதான் இருக்கிற. ஆமா, நீதான் இருக்கிற. நான் இனிமே உங்க கூட தான் இருக்க போறேன். அம்மா, இனிமே நானும் பவானி கூட சேர்ந்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறேன். என்ன உங்க மருமகனா ஏத்துப்பீங்களா என்று ராக்காயை பார்த்து கையெடுத்து வணங்கினான். ராக்காயை மகிழ்ச்சியில் திணறி போக பவானியை பார்த்து கண்ணீர் வடித்தாள். அக்கா, என்னக்கா பேசாம நிக்கிற? மாமாவை கட்டிக்கிறேன்னு சொல்லுக்கா என்றான் கந்தன்.
இவ்வளவு நேரம் அதிர்ந்து பவானியின் முகம் இப்பொழுது வெட்கத்தால் சிவந்தது. கீதா கடகடவென வெளியே செல்ல, அக்கா, எங்க அக்கா மாமா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறோம், நீங்க குடும்பத்தோட வந்துடுங்க என்று கத்தினான் கந்தன். அனைவரும் சிரிக்க 3 மாதத்தில் பவானி ரவி திருமணம் இனிதே நடந்தேறியது. அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். இத்துடன் என் நெஞ்சில் நீதானே கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னை பிள்ளைருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.